என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த 48 வயது மனிதர் எவ்வளவு அலாசால்ட்டாக செய்கிறார்கள் பாருங்கள். அதானோ என்னவோ 48 வயதிலும் அவர் ஒரே ஒரு பையன் தான் வைத்திருக்கிறார். மனக்கட்டுப்பாடோடு இருந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக, பாப்லோ, யூ கேன் டூ இட் அண்ட் ஸ்ட்ரெயிட் யுவர் லெக் அண்ட் டூ இட் பிரம்மச்சாரியாசனம். ஸ்ட்ரெயிட் யுவர் லெக், எஸ், வெரி ஸ்லோலி யூ கேன் மூவ் இட். காலை நீட்டி தரையிலிருந்து பாடியை மேலே தூக்கணும். தூக்கவே முடியாது. காலை தரையில் வைத்து கொண்டு வேணால் தூக்கலாமே தவிர காலையும் இடுப்பையும் பட்டக்ஸையும் தரையை விட்டு தூக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் யுவர் லெக். 2 deep breathing please. Deep breathing 2 times. Take rest for 2. Then you can do second time. Deep breathing. You can turn to your left side. Yes, do it. மேலும் அதிக நேரம் நிற்கக்கூடிய தன்மை உண்டு அவருக்கு. ஒரு கையில் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த கையில் ஒரு ஃப்ராக்சர் ஆகி அது பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிக நேரம் அதில் அவர் இருக்க முடியவில்லை. யூ கேன் டூ இட் செகண்ட் டைம். யூ கேன் டூ இட் தென். டீப் பிரீத்திங். Then this side. இதை பழகுவதற்கு ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டும்? யூ கேன் டச் யுவர் ஒன் லெக் அண்ட் நோ யூ கேன் ரைஸ். நோ, you can yes, one leg should be in the floor, then another leg, put it, raise your buttocks. No, raise your buttocks. You can touch one leg here, one leg you can, yes. ஆரம்பத்தில் இப்படித்தான் பழக வேண்டும். ஒரு காலை கீழே வைத்து ஒரு ரெண்டு கையையும் தரையில் அழைத்து பட்டக்ஸை தூக்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை வலது கால், then you can another leg. Do it. இப்படி பழக வேண்டும். இப்படி பழகித்தான் பிறகு 2 காலையும் தூக்கக்கூடிய தன்மை வரும். இப்படி 2 காலையும் தூக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் யாராவது இந்த பெருவிரலை மட்டும் சற்று பிடித்து உதவி செய்வோமேயானால் 2 காலையும் தூக்கக்கூடிய தன்மை வந்துடும். யூ கேன் சிட் டவுன், பத்மாசன். என் அருமை பெரியவர்களே, மனித சமுதாயத்துக்கு வேண்டிய எத்தனையோ ஆசனங்கள் இருக்கின்றன. ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி என்றெல்லாம் நமது யோக இலக்கியங்களில் நமக்கு பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை தந்திருக்கிறார்கள். சில பேர்களுக்கு ஊம பிள்ளையாக பிறக்கிறது, செவிட்டு பிள்ளையாக பிறக்கிறது, சைக்காட்டிக் பிள்ளையாக பிறக்கிறது, கால்கை குறைவாக பிறக்கின்றது. இதற்கான காரணத்தை உலக விஞ்ஞானிகள் யாரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் நமது முனிவர் திருமந்திரத்தில் இது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த மாதிரியான குழந்தைகள் பெருகப்படுகிறது, அதை தவிர்ப்பது எப்படி என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நமது இலக்கியங்கள் எல்லாம் சயின்டிஃபிக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். அவர்கள் எழுதியது, அவர்கள் நமக்கு சொன்னதை எல்லாம் யாருமே தடுக்க முடியாது. யாரும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்குத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அந்த யோக இலக்கியங்கள்.
84 லட்சம் ஆசனங்கள் எதற்கு என்று வெளிநாட்டவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 84 ஆசனங்களையும் இப்பொழுதெல்லாம் பல்வேறுபட்ட யோக மையங்களில் அந்த 84 லட்சம் ஆசனங்கள் எவை எவை என்று ஆங்காங்கே கோயில்களுக்கு சென்றும் பல்வேறு குகை கோயில்களுக்கு சென்றும் பல்வேறு கைவெட்டுக்களை பார்த்தும் இன்றைக்கு அதை சேகரித்து கொண்டு மக்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை விட வெளிநாட்டவர்கள் இதே ஜோலியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான கலைக்கு இன்றைக்கு பல்கலைக்கழகங்களெல்லாம் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் இது மாதிரியான பட்ட படிப்புகளெல்லாம் கல்லூரி படிப்புகளெல்லாம் வந்துவிட்டது. அவைகளெல்லாம் படித்து வெளிநாட்டுக்கு செல்வார்களே ஆனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆகவே நமது கலையை நாம் கற்று நமது வாழ்க்கையை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.